பெரியவா சரணம். நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி ஒரு முக்கியமான டிவோட்டி. நம்ம ஆல்ரெடி இவாளை வந்து ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரு ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வீடியோ வந்து எதனால் திருப்பி பண்ணுறோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து காசியில் வந்து பெரியவா வந்து ஒரு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காமகோட்டீஸ்வரர் மந்திர். அந்த காமகோட்டீஸ்வரர் மந்திர் கிரியேட் பண்ணவர் பரத் மோட்டர்ஸ் ராமச்சந்திரையர். ஆனால் அவர் அன்னைக்கு வந்து என்னெல்லாம் விட்டு போயிருந்தது அப்படிங்கிறத மாமி இன்னைக்கு வந்து அதை சொல்ல போறா. அதில் சில முக்கியமான பாத்திரங்கள்லாம் இருக்கா. முக்கியமாக டைமண்ட் ஜோஷி மாமா, அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச டிவோட்டி அவர் இருக்கார். சிஎஸ் ராமச்சந்திரையர்னு அவர் ஒரு டிவோட்டி ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் கேன்டீன் நாராயணசுவாமின்னு ஒருத்தர் ரயில்வேல எம்ப்ளாயி. அவருக்கு எப்படி பெரியவா எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா, அவர் எப்படிலாம் மடத்துக்கு கைங்கரியம் பண்ணியிருக்காங்கிறதுலாம் மாமி சொல்ல போறா. அதை தவிர முக்கியமாக காமகோட்டீஸ்வரர் மந்திரோட பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ், முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ், அந்த கோவில் எப்படி கட்டினா, அது எவ்வளோ, அதுக்கு ஏன் அவ்வளோ டைம் ஆச்சு, அதுக்கு எப்படிலாம் பாடுபட்டிருக்கா, அதுக்கு வந்து எப்படி கும்பாபிஷேகம் பண்ணா, அதுக்கப்புறம் அதுக்கு யாரெல்லாம் அதுக்கு அந்த கோவிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா, அதை தவிர அந்த கோவிலோட வாகனம், பூஜா விதானம், வஸ்திரங்கள், அதோட இது எல்லா கவச்சங்கள் எல்லாம் எப்படி வந்தது, அதெல்லாம் இன்னைக்கு மாமி வந்து அதை வர்ணனம் பண்ண போறா. நமஸ்காரம் மாமி, சொல்லுங்க. நமஸ்காரம்ப்பா. ஸ்மிருதி ஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நமஸ்காரம்ப்பா, எல்லாருக்கும் நமஸ்காரம். முதல்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும். வந்து போன தடவை எபிசோட்ல வந்து இந்த சுவாதிங்கிறவா வந்து அன்பே அருளேங்கிறதுல தான் அந்த பரணிதரன் எழுதியிருக்கார் அப்படின்னுட்டு கமெண்ட்ல கொடுத்துருந்தா. தேங்க்யூ ஸோ மச் மாமி. அப்புறம் இந்த ஜெயந்தி சங்கரன்ங்கிறது அது புரோதத்தூருங்கிற இடத்துல தான் கன்னிகா பரமேஸ்வரி கோவில் இருக்கு. ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு சொன்னா, என்னோட கல்யாணத்துக்கு பெரியவான உத்தரவு கொடுத்த இடம். ஆமா, அதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுத்து. எங்க அண்ணா கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ராமச்சந்திரன், புதுக்கோட்டை ராமச்சந்திரனுக்கும் தேங்க்ஸ். ஏன்னா விசால மாமியோட பேரன் வந்து விசால மாமி எப்படி திரும்ப திரும்ப அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தா அது இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்குன்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதனால அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து போன தடவை வரைக்கும் நீங்க பார்த்துட்டேன் பெரியவா அவளோட தரிசனத்தை எங்க அப்பா எப்படி போய் பார்த்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு இது இருக்கு. அதாவது நாங்க வந்து சுவாமி சிவானந்தா ஆசிரமத்தோட ரொம்ப ஜாஸ்தி டிவோட்டடா எங்க அப்பா எங்க ஃபேமிலி எல்லாம் இருந்ததுனால சட்டுன்னு மற்ற வாழ்ட்டெல்லாம் போகல அப்பா. அப்புறம் இந்த மாதிரி 3 தடவை சேர்ந்த மாதிரி கனவு வந்ததுன்னுட்டு அதுக்கப்புறம் விஷால மாமியோட நான் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணி உத்தரவு வாங்கிட்டு வந்தேங்கிறத பற்றி போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பா மறுநாளைக்கு டெல்லியிலேருந்து வந்துட்டா. டெல்லியிலேருந்து வந்தப்புறம் எங்க அம்மா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கா. அப்போ எங்க அப்பாவுக்கு என்னன்னா, உன் கனவு தான் வந்து சொல்லணுமோ, எங்கிட்ட சொல்லக்கூடாதா பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டான். அது பரமேஸ்வரன் அத்தனையும் யார் யார் மனசுல என்னென்ன இருக்குங்கிறது சகலத்தையும் அவன் உணர்ந்துட்டு இருக்காருங்கிறத நம்ம உணர்த்துக்கலையேப்பா. மறுநாளைக்கு விடிகாத்தாலேயே எங்க அப்பாவுக்கு சொப்பனம், நான் கூப்பிட்டாதான் நீ வருவியா அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எங்க ஆத்துக்கு உபாத்தியாயம் பண்றவர் ராமூர்த்தி சாஸ்திரிகள் நோட்டு ரொம்ப பிரியம் எங்க அப்பா பேர்ல. எங்க அப்பாவுக்கும் அவர் பேர்ல ரொம்ப பிரியம். அவர் கோபாலபுரத்துல தான் குடியிருந்தார். வந்து தினம் ஆபீஸை விட்டு வரைச்சு தினம் போய் ஒரு ரவுண்டு அந்த ராமூர்த்தி சாஸ்திரிகளை பார்க்காம வரமாட்டார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சமாச்சாரம் பெரியவாளை போய் பார்க்கணுமே, பெரியவாளுக்கு தெரிஞ்சவா இங்க யார் இருக்கா என்னன்னு கேட்டிருக்காரு. அப்ப கேட்ட போது ராமூர்த்தி சாஸ்திரிகள் சொன்னார், இங்க கோபாலபுரத்துல நாராயணசாமி மாமான் இருக்கா, அவ பரம்பரையா பக்தா அப்படின்னுட்டு. அந்த நாராயணசாமி மாமா யாருன்னாக்க நம்ம இன்ஜினியர் சுப்பிரமணிய மாமா இருக்கார் பாரு, அந்த ஓரிக்கை அவளோட அப்பா. சோ அவர் வந்து அவர்கிட்ட போய் பார்த்து அவர் வந்து கண்டிப்பா கூட்டின்னு போறேன்னு சொல்லி, அப்புறமா ஒவ்வொரு தடவையும் நாங்க பெரியவாள்கிட்ட போகும்போதும் 2 ஃபேமிலியும் சேர்ந்துதான் போயிட்டு இருந்தோம். காட்டுப்பள்ளிக்கு போகும்போது, ஆந்திராவுக்கு போகும்போதெல்லாம் சேர்ந்துதான் போயிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் ஆச்சு. பெரியவாளை போய் பார்க்குற நாளும் வந்தது. எல்லாரும் சாயங்காலமாக கலைப்போம். எங்கள் அண்ணா தான் முதல்ல அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து என்ன நாங்கள்லாம் இப்போ ராமூர்த்தி சாஸ்திரிகள்லாம் நாங்கள் ஒரு காரில், அப்புறம் அவன் நாராயணசாமி அவள் எல்லாரும் இன்னொரு காரில் அப்போ போய் அந்த திருவத்தியூரில் தான் கும்பாபிஷேகம் நடக்கிறதா இருந்தது இல்லையா. அதனால நாளைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டோம். அப்புறம் பெரியவா வந்து அதான் அந்த ஓலை கீழே மணல் பரப்பு மேலே ஓலை அது கீழே உட்காந்துட்டு நான் பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி உபதேசம் ஆச்சு, அதெல்லாம் ஆயாச்சு. அதனால அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர் சுப்பிரமணியம் மாமா எங்கள் ஆத்தக்காருக்கும் ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டாக ஆகிட்டார். அவர் தான் எங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட் அண்ட் ஃபிலாசபர் எங்கள் லைஃப்லேயே. அவரை கேட்காம நாங்கள் ஒன்றுமே பண்ணுறதே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு சமாச்சாரம் என்னன்னாக்க, இப்படி இருக்குச்சு அடிக்கடி பிரிவாட்ட போகிறச்ச ஆஃப்டர் ஆல் 3 வருஷம் தான் எனக்கு பிரிவாடோட வந்து எனக்கு அப்பெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன். என்ன ஒரு புருஷனா வந்து படிச்சிருக்கப்படாதா பிரிவா, நான் உங்க கூடயே இருந்திருப்பேனே, இப்படி பொம்மநாட்டியா படிச்சுட்டேன்னு அதுக்காகவே கிடுகிடுன்னு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சுட்டா என்ன. அதுக்கப்புறம் ஒரு தடவை ஆந்திராவுக்கு போயிருந்தோம், எல்லாரும் 2 ஃபேமிலியும் போயிருந்தோம். ஆந்திராவுக்கு போயிருந்த போது சாயங்காலம் ஒரு 6:30 மணி 7 மணி இருக்கும். அப்போ வந்து அந்த கிணத்துலேருந்து ஜலத்தை எடுத்து காலால் மணி கிணத்து ஜலம் எவ்வளோ சூடாக இருந்தது தெரியுமா. ஏன்னா எவ்வளோ அட்மாஸ்பியர் ஜில்லுன்னு இருக்கிறதுனால கிணத்து ஜலம் அவ்வளோ வார்மாக இருந்தது. இவன் ஆஸ் யூஷுவல் ஒரு மணல் பரப்பில் ஒரு குடிசைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கா. எப்படி உட்காந்துருக்கான்னா, அந்த சென்டரில் ஒரு தூண், இது மூங்கில் தூணம் அந்த மரத்தூணம் வச்சுருப்பாளே, அதில் ஒரு பலகையை சாய்ச்சுண்டு அதில் சாஞ்சு உக்காந்துட்டு ராகா ஆலாபனை பண்ணிட்டு இருக்கா பெரியவா. அந்த மதுரமான அந்த குரல் இருக்கே, அது இன்னும் காதல் ஒலிச்சுட்டு இருக்கு. பேசிண்டே இருக்கா, விட்ட இடத்துலேருந்து ராகா ஆலாபனை பண்றா, பேசிண்டே இருக்கா, விட்ட இடத்துலயும் ராகா ஆலாபனை பண்றா. அதிசயமா அங்க பார்த்துட்டே இருந்தோம். அந்த 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 இன்ஜினியர் சுப்பிரமணியம் மாமாவோட அம்மா இருக்காளே, அப்படியே பாக்குறதுக்கு அம்பாள் மாதிரி இருப்பா. அவ்வளவு அழகு, அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு சாந்தம். ரொம்ப நல்லா பாடுவா அந்த மாமி. அந்த மாமி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தோடகாஷ்டகம் ராகத்தோடு பாடுறதுக்கு சொல்லி கொடுத்தா. இத பார்த்துட்டு மாமி உடனே என்ன பண்ணா தெரியுமா, நாத தனுமனிசம் சங்கரும் அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சுட்டாள. அப்ப பெரியவா உக்காட்டு இருந்த போஸ் பார்க்கணுமே. அந்த கம்பல அந்த கம்பல வந்து இந்த பலகாய சாய்ச்சி வச்சிருக்கு, அதுல முதுக சாய்ச்சின்னு இருக்கா. ஆஸ் யூஷுவல் காலை வந்து இப்படி மடிச்சு வச்சுட்டு இருக்கா. வலது கால் மேல இடது கால் அப்படி மடிச்சு போட்டு இருக்கா. இந்த வலது கை வந்து கழுத்துல இருக்கிறது வருஷமம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த பாட்டை பெரியவா ஆனந்தமா அந்த மந்தகாசமா ரசிச்சுட்டு இருக்கும் போது அழகா அந்த முன்னாடி அந்த 2 பல்லு தெரிஞ்சுட்டு அந்த சிரிச்ச முகம், அதை நினைச்சுண்டா அப்படியே மனசுல நின்னுடும். இன்னும் அதை நினைச்சுண்டா அந்த சைட், அந்த இது இருக்கு பாருங்க, விஷன், என்ன சொல்றது, அப்படி ஒரு அற்புதமான தரிசனம் கிடைச்சது அன்னைக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னாக்க, பெரியவாள் கிட்ட நம்ம ஏதாவது கேட்கணும்னு நினைச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. யார் மூலமாவது பேசும்போது நமக்கு அதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆனா இதெல்லாம் நம்ம கேட்டுட்டே இருக்கோமே, நம்ம ஒரு மேஜிஷியன் நம்ம போய் பார்த்து பாக்குற மாதிரி நம்ம இப்படி விட்டுட்டோம். அது பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன்ங்கிறதையும் நம்ம உணரவே இல்லையே அப்படின்னு இப்ப தோன்றது நமக்கு. அந்த ஆந்திரால அதே மாதிரி இன்னொரு தடவை ஆந்திராவுக்கு போகும்போதுதான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. நாங்க எப்ப போகும்போதும் கட்டுதான் கட்டி எடுத்துன்னு கிளம்பி போயிடுவோம். போற வழியில எங்க ஜலம் இருக்கோ அங்க சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஏதோ ஒரு குக்கிராமத்துல பெரியவா இருக்கா, அங்கதான் வந்து திடீர்னு மடப்பள்ளிக்காரரை கூப்பிட்டு என்ன இருக்கு ஒரு 4 பேருக்கு சமைக்கிற மாதிரின்னு கேட்குறா. அரிசியும் பாசிப்பருப்பும் இருக்கு பெரியவா அப்படின்னா. சரி நீ என்ன பண்ணு, ஒரு 4 பேருக்கு சமைக்கிற மாதிரி சமைக்கணும், நீ பாசிப்பருப்பு நல்லா அரைப்படி அரிசி பருப்பு வேக போடும், அது நல்லா 3/4 வெந்த உடனே மேலாக இருக்கிற ஜலத்தை நிறைய தனியாக எடுத்து வச்சுக்கோ, 1 படி ஜலம் எடுத்து வச்சுக்கோ. அதை வந்து இது இஞ்சி பச்சை மிளகாய் தாளிச்சு கொட்டி கருவேப்பிலை தாளிச்சு கொட்டி ரசமாக வச்சுக்கோ, உப்பு போட்டு எலுமிச்சம் புழிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேக விட்டு அதை வேற எடுத்து வச்சுட்டு அதுக்கு உப்பு போட்டு அது சுண்டலாட்டம் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் மீதி பருப்பு ஆந்திரக்காரெல்லாம் நிறையா பருப்பு சேர்த்துப்பா. அதனால் அதை நல்லா குழைய விட்டு நீள பருப்பாட்டம் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அரிசி களையும் போது அந்த ஜலத்தை வேஸ்ட் பண்ணிடாத. அந்த ஜலத்தை வந்து நல்லா எடுத்து வச்சுட்டு அதில் வந்து இஞ்சி கருவேப்பிலை
உப்பு எல்லாத்தையும் நன்னா கரகரன்னு கையால நரடி, இந்த வார்த்தைகள்லாம் பாருங்க, கையால நரடி அதுல போட்டுட்டு அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சிரும், அது மோராயிடும் அப்படின்னு சொல்லிட்டா பெரியவா. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு 1/2 மணி கழிச்சு ஒரு 4 வைதிகா ரொம்ப சிரமப்பட்டு புழுதியோட ஒரு வண்டியில வந்து இறங்குறான். அவ 4 பேருக்கு சாப்பாடுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. ஓஹோ, 13 வயசு 13 வயசு குழந்தையா சன்னியாசம் வாங்கிட்ட அப்புறம் கிச்சனுக்குள்ள எங்கேயாவது 13 வயசுக்குள்ளேயுமே கிச்சனுக்குள்ள எட்டி பார்க்க சான்ஸ் இல்ல. 13 வயசுக்கு அப்புறம் அது ஆன அப்புறம் கிச்சனுக்குள்ள என்ன சான்ஸ்? அதே மாதிரி இன்னொரு அதிசயமான சமாச்சாரம், இது வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே வைக்கல. இந்த கர்ணக்கிழங்க ஒரு தடவை மடப்பள்ளியில வேக விட்டுட்டோ அது உரிக்கும் போது கையெல்லாம் அரிச்சிருக்கு இவருக்கு. ஐயோ, கை இப்பவே அரிக்கிறதே, எப்படி வைத்தியகாலுக்கு போடுறதுன்னு அவர் மடப்பள்ளியில் தவிச்சுட்டு இருக்கார். பெரியவா எனக்கு வண்ண வழி பண்றது இல்லையா மனசுல நினைச்சுட்டு இருக்காரு. அது பெரியவாளுக்கு அங்க டிங் டிங் அடிச்சுடுத்தோம். பெரியவா உடனே கூப்பிட்டு விட்டா, என்ன விசேஷம் அப்படின்னு. இந்த மாதிரி அரிக்கிறது பெரியவா, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, அது கொட்டுறதா வைக்கிறதான்னு தெரியலையே அப்படின்னு. கொஞ்சம் வாழைத்தண்டை அதுல நறுக்கி போட்டுடும், சரியா போயிடும். இந்த கெமிஸ்ட்ரி நமக்கு தெரியுமா? அதிசயமா ஆச்சரியம் இருக்கு. சோ இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு இருந்தோம் வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேற என்னது, நம்ம ஆந்திரா சமாஜாரம் எடுத்தது. அடுத்தது வந்து இப்போ ஈஸ்வரன் சங்கல்பம் பண்ணிட்டார், காசியில காமகோட்டீஸ்வர் கோவில் கட்டணும்னு சங்கல்பம் பண்ணிட்டார். எங்க அப்பா ஒரு நிமித்த மாத்திரம் வச்சுட்டார். ஏன்னா பகவான் கீதையில சொல்ற மாதிரி, நான் முன்னாடியே முடிச்சுட்டேன்ப்பா, நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சிங்கிறாரே, அந்த மாதிரி இவர் ஒரு நிமித்த மாத்திரம் வரத்துக்கு என்ன காரணம் இருக்கும்னு இப்ப இந்த வயசுல எனக்கு தோன்றது. ஏன்னா எங்க அம்மா சதா சர்வதா சஹஸ்ரநாமம் சொல்லிண்டே இருப்பா, லலிதா சஹஸ்ரநாமம் லட்சாவர்த்தி பண்ணி முடிச்சிடணும் நம்ம லைஃபுக்குள்ள ஒரு தடவையாது அப்படின்னு. எங்க அம்மாவோட தபசு. எங்க அப்பா வந்து எப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிறதுல 6ல் 1 மடங்கு வந்து தர்மத்துக்கு பண்ணிடணும் அப்படின்னு எங்க அப்பா. ஏன்னா நான் வருஷம் சிவராத்திரி சமயத்துல போய் 1 மாசம் இருந்துட்டு வருவேன். அவளுக்கு மாட்டுக்கிற ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு, கோவிலுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வருவேன். அப்ப இந்த ராத்திரி நேரத்துல அப்பாக்கு கால் பிடிச்சி விடும்போது நிறைய இந்த கதைகள்லாம் நிறைய சொல்லுவா அப்பா எனக்கு. அந்த அனுபவங்கள் ஜாஸ்தி. அதே மாதிரி என்ன பண்ணுவா, ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறதுனா எல்லாருக்கும் நிறைய குழந்தைகள், அதனால 4 கல்யாணமா சேர்ந்துதான் பண்ணுவா. அந்த 4 கல்யாணம் சேர்ந்து பண்ணும்போதும் யாராவது ஒரு இந்த ஃபைனான்சியலி கொஞ்சம் வீக்கர் குழந்தையா தான் இருந்தா அவ சேர்த்துக்களை எடுத்து பண்ணி விட்டுடுவா. அதே மாதிரி என் கல்யாணத்தும் போதும் எனக்கு ஒரு கல்யாணம்னாக்க 7 பூனல். ஃபைனான்சியலி வீக்கர் செக்ஷன்ல 7 குழந்தைகளை பொறுக்கி எடுத்து 7 குழந்தைகளுக்கும் உபநயனம் பண்ணி வச்சுட்டா எங்க அப்பா. அந்த மாதிரி ஒரு தர்மச்சந்தையெல்லாம் இருந்து சேர்ந்துதான் பகவத் ஈஸ்வர கடாட்சமா இருந்திருக்கணுமோன்னு அப்புறமா இப்ப தோன்றது. அதுக்கப்புறம் பெரியவா ஆச்சு, அது பண்ணியாச்சுன்னா முக்கியமா CS ராமச்சந்திரன் மாமாவை பத்தி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து, அதாவது ICS, அவர் ICSனாக்க இம்பீரியல் சிவில் சர்வீஸ், இம்பீரியல் சிவில் சர்வீஸ்னுட்டு அது வந்து லண்டன்ல போய் எக்ஸாம் எழுதுறது. அதுக்கப்புறம் இந்தியால IASன்னு கொண்டு வந்துட்டா. அவத்த குழந்தைகள் எல்லாருமே IAS தான். அவத்த பொண்ணு காயத்ரியும் கூட பெரியவா புராணத்துல அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கா. அந்த மாமா அவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருக்காரு, பெரியவாள்கிட்ட வந்தா அப்படி கைய கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேச மாட்டார். கைய கூப்பிட்டு பெரியவாளை பிரதர்ஷனம் பண்ணிட்டே இருப்பார். அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட் இந்த கோவில் கட்டுறதுக்கு. இது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா சொல்றேன், இந்த கோவில் கட்டுறதுக்கு கவர்மெண்ட் மூலமா என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அத்தனையும் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறமா அந்த சாவநீர் வந்து பண்ணணும் அப்படின்னா பெரியவா சாவநீர் பண்றதுக்கு வீழிநாதன் மாமாவை தான் பெரியவா பண்ண சொல்லி சொன்னான். வீழிநாதன் மாமா தான் காசி காண்டத்துல இருந்து முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் எடுத்து அதுல வந்து அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்து, அதுக்கப்புறம் காசியில வந்து சிவ இந்த மாதிரி பஞ்சாயத்தன கோவில் கட்டி நானாக்க என்ன விசேஷம் அதை பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, என்னென்ன சுவாமி வருதோ அது சுவாமிக்கு முக்கியமான என்னெல்லாம் விசேஷங்கள் இருக்கு அதெல்லாம் அங்க பண்றதுனாலங்கிறதெல்லாம் அவர் சாவநீர் எடுத்து கொடுத்தார். ஸோ சாவநீருக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் CSR மாமாவும் வாங்கி கொடுத்தார். அண்ட் இவ முக்கியமா சொல்லணும், சென்னை போன தடவை வந்து நான் சொன்னேன் இல்லையா,
அந்த பெரிய மகாபிரிவா படம் வந்து அந்த கோவில், ஆமா ஆமா சொன்னேன் இல்லையா, அது நம்ம எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவும் சதாசிவம் அம்மாவும் அவ ஃப்ரேம் போட்டு அவ வரும்போது ட்ரெயின்ல கொண்டு வந்து அது கோவில்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறா. அந்த அளவுக்கு பக்தி அவளுக்கு. அன்னைக்கு சாயங்காலம் கும்பாபிஷேகத்திற்கு சாயங்காலம் அவன் எம்.எஸ். அம்மாவோட கச்சேரி 12 மணிலேருந்து சாப்பாடு கடை ஆடுறதுக்கு சாயங்காலம் 5 மணி ஆயிடுது. நாங்க திரும்பி சாப்பாடு கடை முடிஞ்சு வந்து பாக்குறோம், கச்சேரி ஆரம்பிச்சாச்சு. ரோடு முழுக்க அப்படியே ரொம்ப கிடக்கு. ரோடுலயே உட்காந்துட்டாங்க ஜனங்க. அந்த ஸ்ட்ரீட் எண்ட் ஃபுல்லா. இத்தனைக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. கச்சேரி 3 மணி கச்சேரியும் ஒரு பின் டிராப் சைலன்ஸ். அவ்வளவு நானா கேட்டுட்டு இருந்தா ஜனங்கள் எல்லாரும். அதுக்கப்புறம் அந்த சிஆர்எஸ்ஆர் மாமா வேணுங்கிறதுல அதெல்லாம் பண்ணினேன். அப்புறம் பிலிப்ஸ் கம்பெனியில சொல்லி அவளை வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான் அது ஃபுல்லா அந்த லைட் எல்லாம் போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி, அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல சொன்னி ஏஷியன் பெயிண்ட்காரன் சில பெயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா, சில வந்து சப்சிடைஸ் ரேஸ்ல அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கட்டடம் கட்டுறதுக்கு தான் நேச்சுரலி கண்ணன் மாமா, அதை பத்தி சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமா சி.எஸ். ராமச்சந்திரன் மாமாவை பத்தி சொல்லணும்னு நினைக்க, இந்த திரிவேணி சங்கமத்துல வந்து ஸ்ரீ சங்கர விமான மண்டபம் கட்டியிருக்கு பாருங்க, பிரயாக்ராஜ். அப்ப ஃபேமிலியில தான் முழுக்க முழுக்க மோஸ்ட் ஆஃப் தி திங் அவ ஃபேமிலி தான் அது டெடிகேட்டட் டு அந்த கோவில்னு சொல்லணும் நம்ம. அதுவும் எஸ்பெஷலி அந்த சகசரலிங்கம் பண்ணும்போது பெரியவா தேனம்பாக்கத்துல தான் இருந்தா. சகசரலிங்கம் அந்த செதுக்கும் போது வேதபாராயணம் நடக்கணும். வேதபாராயணம் எப்ப நிக்கிறோளோ அப்ப அதை செதுக்கிறத நிறுத்திடணும். அந்த வேதஸ்வரூபியா இருக்கிற பெரியவா அந்த வேத ஸ்வரூபியான சுவாமிய அந்த மாதிரி பண்ணி அங்க கொண்டு வந்து நிறுவிருக்கா, பிரதிஷ்டை பண்ணிருக்கா. சோ ரொம்ப விசேஷம் அந்த சுவாமியை பாக்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம் நமக்கு. அது ஃபுல்லும் அவளுடைய கான்ட்ரிபியூஷன் எடுத்து. அதுக்கு அடுத்தது வந்தானாக்க நமக்கு இதெல்லாம் விக்கிரகங்கள்லாம் ரெடி ஆயிடும். விக்கிரகங்கள் ரெடி ஆகிறதுக்கு கணபதி சௌதி மாமா ஒரு விஷயம் சொன்னார். அந்த கல்லை பொறுக்கிறதுலயே விசேஷம் இருக்கான். அந்த கல்லை தட்டி பார்க்கும் போதே அது ஆண் விக்கிரகம் பண்ற கல்லா பொன் விக்கிரகம் பண்ற கல்லான்னு அதுல வந்து அவ கண்டுபிடிப்பாளாம் அந்த சத்தத்தை வச்சுட்டு. சோ இப்ப வந்து ஷேப்பு கல்லுல பிள்ளையாரும் சூரியனும் பண்ண சொல்லியாச்சு. ஆனா பச்சை கலர்ல டார்க் கிரீன்ல அம்பாளும் மாதவரும் பண்ணணும். சோ அதுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கல் வேணும். அந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு அது பெரியவாளோட அனுகிரகத்துல கிடைச்சு கொடுத்துமா அப்படி இப்படின்னு சொன்னார். சோ அது ஆச்சு. அது ஒரு பக்கம் அது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜோஷி மாமா நம்ம சொல்லணும் கண்டிப்பா. ஜோஷி மாமா குழந்தையாட்டம் ஓடி 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 வந்து அத்தனை வெள்ளியும் கொண்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை உருக்கி அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி, அதுக்கப்புறம் கவச்சங்களுக்கு ஃபுல்லா இன்சார்ஜ் அவர் தான். ஓடி ஓடி அந்த கவச்சங்கள்லாம் பார்த்து அது அளவு எடுத்துன்னு வந்து அதை ஃபிட் பண்ணி வெளியே சகலமான இது பண்ணி, அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வடுங்கிற நகைகள்லாம் தயார் பண்ணி கொடுத்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கச்ச பெரியவாளுக்கு ஒரு ஆசை வந்தது. அம்பாளுக்கு தங்க கவச்சம் பண்றியா அப்படின்னா. பெரியவா பண்றேனே பெரியவா அப்படின்னா எங்க அப்பா. எல்லாரும் வெளியில மட்டும் தங்கம் போடுவா, நீ உள்ளேயும் தங்கம் போடுறியா அப்படின்னா. அந்த தங்க கவச்சத்தை உள்ளேயும் தங்கம் போட்டு நம்ம ஆத்துல வச்சுதான் அந்த தங்க கவச்சம் பண்ணினான். அதே மாதிரி மகாமேருக்கு வந்து அந்த மேல இருக்கிற அந்த திரிகோணமும் அந்த பிந்துஸ்தானமும் உடஞ்சிடாம இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு மட்டும் வந்து வெள்ளி கவச்சம் பண்ணி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் அந்த நகைகள் இந்த கவச்சங்கள் இதெல்லாத்தையும் இவாளுக்கு ஆயிடுத்து. அடுத்தது பெரியவா என்ன பண்ணினா வாகனங்கள் தயார் பண்ணணும் அப்படின்னா. சுவாமிக்கும் ரிஷப வாகனம் அப்ப வந்து நம்ம ஊர் மாதிரியே வீதி புறப்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ரிஷபம், அப்புறம் கைலாச வாகனம் இதெல்லாம் தயார் பண்ண சொன்னா. அப்புறம் பௌர்ணமி தோறும் அம்பாளுக்கு வந்து புறப்பாடு பண்ணணும், அதுக்கு வந்து வெள்ளி ரதம் பண்ணு அப்படின்னா. சரி, வெள்ளி ரதம் பண்ண உடனே எங்க அப்பாவுக்கு வந்து இந்த மரத்துல ரிஷபம் இருக்கு, ஆனா நம்ம சுவாமிக்கும் வந்து வெள்ளி ரிஷபம் பண்ணிடணும்னு ஆசை. சோ வெள்ளி ரிஷபமும் பண்ணினா. வீதியில புறப்பாடு நடந்துட்டு இருந்தது ஆரம்ப காலத்துல எல்லாம். அதுக்கப்புறம் அந்த பக்கங்கள்லாம் ரொம்ப திருட்டு ஜாஸ்தி. அதனால வந்து சேஃப்டி ஜாஸ்தி இல்லைங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வெளியில புறப்பாடை நிறுத்திட்டு கோவிலுக்குள்ள மட்டும் சுத்தி வராம இருக்கணும்னாக்கா அதுக்கப்புறம் திருப்பியும் சின்ன ரிஷபமா ஒண்ணு பண்ணி இப்ப பிரதோஷம் தோறும் கோவிலுக்குள்ள மட்டும் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. மொத்தம் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வேணுங்கிற சகலமான சாமகிரியையும் சென்னையிலேருந்து தான் கிளம்பி போயாகணும்.
அந்த ஓ சென்னையில இருந்து கிளம்பி போறதுக்கு அத்தனை சாமானும் கலெக்ட் பண்றதுக்கு நாராயண சுவாமி மாமா ஃபேமிலி, வைத்தா மாமா, அப்புறம் ராமூர்த்தி சாஸ்திரிகள், இது எல்லாரையும் சேர்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க அண்ணா கலெக்ட் பண்ணி இதெல்லாம் பேக்கிங் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் அவர் தான் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அதெல்லாத்தையும் நாங்க ட்ரெயின்ல எடுத்துட்டு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 2 போகி நிறைய சாஸ்திரிகள். அப்பா. அவளுக்கு அத்தனை பேருக்கும் ஆத்துல உக்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 பொம்னாட்டி உக்காந்து ரொட்டி பண்ணி, ரொட்டி பூரி அண்டு தொகையல் ஊறுகாய், இதுதான். நம்ம வேற 10 சாமான் கையில எடுத்துக்க மாட்டோமே. ஆமா. அப்புறம் அவள் கையில. ஆனா இட்டார்சியில போய் இறங்கின உடனே எங்க மாமா என்ன பண்ணார், திருச்சியில இருந்து அவர் தானே இலையெல்லாம் சப்ளை, ம். ராசிபுரத்துல இருந்து நெய் சப்ளை. அதனால அந்த மாமா என்ன பண்ணினார், இட்டார்சியில எல்லாரும் ஸ்நானம் பண்ண போயாச்சு, எத்தனை வைதிகா வந்திருக்கா, அதை பழைய ரொட்டி போடுவானே அப்படின்னு இட்டார்சிலேயே உட்காந்து சமையக்காரால் உட்காந்து ஒரு சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் பண்ண வச்சு இலைய போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுறவர். அதுக்கப்புறம் அங்க போய் சேர்ந்தோம். கும்பாபிஷேகங்கள்லாம் நல்லபடியா நடந்தது. சாயங்காலம் கச்சேரியோட எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பெரியவா வந்து பூஜை எப்படி பண்ணணும், நித்தியப்படி பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னார். நித்தியப்படி சுவாமிக்கு எல்லாருக்கும் காத்தால பாலாபிஷேகம் இது அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அஷ்டோத்திரம் பண்ணிடுறது. அப்புறம் சாயங்காலம் இந்த மேருவுக்கும் மகாமேருவுக்கும் சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணி, ஏன்னா இது வைதிக பிரதிஷ்டை, அதனால 2 வேளை தான் பூஜை. அது வந்து அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு அஷ்டோத்திரம், அம்பாளுக்கு மகாமேருக்கும் வந்து திரிசதியும் அஷ்டோத்திரமும் பண்ணி உடனே கொஞ்சம் பாலை நிவேதம் பண்ண சொன்னாப்ப. அதுக்கப்புறம் அதாச்சு. அதுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை சுவாமிக்கு வந்து சோமவாரமும் பிரதோஷத்தன்னைக்கும் ருத்ர திரிசதி அர்ச்சனை சாயங்காலம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு சஹஸ்ரநாம திரிசதி அஷ்டோத்திரம் 3மே. அதுக்கப்புறமா என்ன பண்ணி இதாச்சு. அப்புறம் முக்கியமான நாட்கள்ல அப்புறமா சொல்றேன். அதாவது முக்கியமா இப்ப வந்து எல்லா சுவாமிகளுக்குமே இந்த கவச்சம் சாத்துறது, எல்லா விதமான அபிஷேகங்களும் பண்றது, சோடசோபச்சாரண தீபாரதனைகள்லாம் பண்றதுங்கிறதுக்கெல்லாம் சில நாட்கள்லாம் சொன்னா, அதாவது முக்கியமா வந்து விஷு புண்ணிய காலம், அதுக்கப்புறம் வந்து தீபாவளி, சங்கராந்தி, கார்த்திகை மாசம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்கள் எல்லாம் எல்லாருக்குமே விசேஷமான அபிஷேக அலங்காரங்கள் வந்து சோடச தீபாராதனை வந்து கார்த்திகை மாசம் பின்ன சங்கராந்தி இன்னைக்கு சுவாமிக்கும் பண்ணணும், அம்பாளுக்கும் பண்ணணும், சூரிய நாராயணனுக்கும் பண்ணணும், தர்மதாஸ்தாக்கும் பண்ணணும். இப்போ 3 செட்டு வச்சுட்டு கிடுகிடுன்னு மாத்தி 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 ரெடி பண்ணி இது பண்ணிட்டு அந்த மாதிரி ரொம்ப நல்லா நடந்தது. ஆனா இத்தனைக்கும் எல்லோட அனந்த கோடி நமஸ்காரம் நாங்க ராமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு சொல்லணும். அத்தனை உபாத்தியாயத்தையும் விட்டுட்டு காசியோட வந்து அவர் 10 வருஷத்துக்கு மேல அங்கே இருந்து அத்தனையும் நடத்தி கொடுத்தார். 10 வருஷம் இருந்தாங்க. 10 வருஷத்துக்கு மேலேயே இருந்தார் அவர். மாமியும் மாமாவும் அந்த குளிர்லயும் வெயிலையும் தாங்கிட்டு. ஏன்னா கோவில்ல வந்து உக்காண்டா இப்பெல்லாம் கோவில்ல வந்து மேல இதெல்லாம் கட்டி போட்டிருக்கா, ஜாஸ்தி குளிர்லாம் தெரியாத இருக்கா மாதிரி சீலிங் போட்டா. முந்தியாது கிடையாது, வெட்டவழி. அந்த வெட்டவழி குளிர்ல அவர் வந்து தர்பாசனத்துல அந்த சுவாமி கிட்ட அப்படியே உட்காந்து போடுவார். இந்த காத்தால இது ஆச்சுனாக்கா சாயங்காலம் தீபாராதனை ஆனப்புறம் லோகக்ஷேமார்த்தம் விஷ்ணு சகஸ்ரநாமம், தோடகாஷ்டகம் அண்ட் வந்து அன்னபூர்ணாஷ்டகம், அது 3 பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொன்னா. ஸோ இந்த மாதிரி நித்தியப்படி பூஜைக்கு இதாயிடுது. அப்புறமா விசேஷமான பூஜைகள்னு பார்க்கும்போது இப்ப கணபதியிலேருந்து ஆரம்பிக்கலாம். அவருக்கு வந்து உங்களுக்கு சதுர்த்தி தோறும் வந்து விசேஷமான அபிஷேகங்கள், நைவேத்தியங்கள் வந்து சகஸ்ரநாமம். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்திக்கு சாயங்காலம் அந்த மாதிரி. அதேமாதிரி பிள்ளையார் சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த தீபாவளி, சங்கராந்தி இதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் விசேஷமா அபிஷேகங்கள் தான். அப்புறம் சுவாமிக்குன்னு பார்க்கும்போது பிரதோஷமும் விஷு புண்ணிய காலம், கிருத்திகா சோமவாரம், அதுக்கு 1008 சங்காபிஷேகம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ண சொன்னா பிரிவா. இன்னைக்கு நடக்கிறது அது 1008 இல்ல, இப்ப வந்து சேஞ்ச் வந்து இப்ப 108 நடக்கிறது கண்டிப்பா. கிருத்திகா அது வந்து அதெல்லாம் சொல்றேன் அப்புறம் நான் உங்களுக்கு. இப்ப யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறது அவளையும் சொல்லணுமோ. ஆமா. அதுக்கப்புறம் சிதம்பரத்துல நடத்துற மாதிரியே 6 வருஷத்துல 6 தடவை நடராஜா பெரிய நடராஜாவா பண்ணி வச்சிருக்கா. நடராஜாவா சிவகாமியும்
நடராஜாபிஷேகம் 6 மாசத்துக்கு நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அம்பாளுக்கு வந்து நவராத்திரி ரொம்ப விசேஷமா நடக்கும். பௌர்ணமி, சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி இதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். அப்படின்னா அந்த காலத்துல இட் இஸ் ரன்னிங் பாப்புலேஷன் காசியில. மினிமம் 15 லேடிஸ்ல இருந்து 45 லேடிஸ் வரைக்கும் சாயங்காலம் சஹஸ்ரநாமத்துக்கு வந்துருவா. 4 மணிக்கு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும். சஹஸ்ரநாமம் முடிச்சுட்டு அஷ்டோத்திரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவ அந்த ஊர்க்காரா வந்து அந்த லக்ஷ்மிக்கு ஒரு பாட்டெல்லாம் பாடுவா. அதெல்லாம் பாட்டி ஆர்த்தி எடுத்து சஹஸ்ரநாமம் ரொம்ப நல்லா நடக்கிறது. அதுக்கப்புறம் இது ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு முளைக்கட்டி வச்சு அம்பாளை மூஞ்சல்ல வச்சு சுத்தி வர எல்லாரும் கோலாட்டம் கும்மி ஆட்டம்லாம் அடிச்சு லேடிஸ் எல்லாம் அது ரொம்ப நல்லா நடக்கும். அன்னைக்கு விசேஷமா வந்து ஒரு மாமி ஸ்பான்சர் பண்ணுவார் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். அதுக்கடுத்து மாதவருக்கு வந்து அந்த எல்லா விசேஷ காலங்களுக்கும் அலங்காரங்கள்லாம் உண்டு. மகா சிவராத்திரி, விஷு புண்ணிய காலம், சங்கராந்தி அதெல்லாம் உண்டு. அதை தவிர்த்து நம்ம வந்து புரட்டாசி சனிக்கிழமை அவருக்கு ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் கோகுலாஷ்டமி, அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசி, கூடாரவல்லி இன்னைக்கு, ராமநவமி இன்னைக்கு, கைசிக ஏகாதசி தான் கீதா ஜெயந்தின்னு பெரியவா சொல்லுவா. சோ இது இந்த காலத்துல எல்லாம் அவருக்கு விசேஷமான அபிஷேகங்கள் நைவேத்தியங்கள் நடக்கும். சூரிய நாராயணனுக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயங்காலம் ரொம்ப விசேஷம். பெரியவா பிரசாதம் கொடுத்தாலே ஆவணி ஞாயிற்றுக்கிழமையா இருந்தானாக்க வாழைப்பழம் ஏதாவது ஒரு தடவை வாழைப்பழம் கொடுத்தா எங்களுக்கு எல்லாருக்கும் நாளை காத்தால சாப்பிடு என்ன அப்படின்னார். அஸ்தம் வச்சு சாப்பிடக்கூடாது ஆவணி ஞாயிற்றுக்கிழமை. சோ ஆவணி ஞாயிற்றுக்கிழமையும் அவருக்கு வந்து இந்த சங்கராந்தி இன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் இல்லையா, உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம், ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் விசேஷமா அவருக்கு அபிஷேக அலங்காரங்கள் பூஜைகள் எல்லாம் நடக்கும். அதை தவிர்த்து அன்னன்னைக்கு என்னென்ன இந்த நவகிரகங்கள் இருக்கிறதுனால அந்தந்த கிழமைக்கு ஏத்தாமே அந்தந்த நவகிரகத்துக்கு அஷ்டோத்திரம் அதெல்லாம் நடக்கும். அப்போ சூரியன் அடுத்தது சுப்பிரமணியர், கார்த்திகேயன் அங்க பேர் வச்சிருக்கா பெரியவா. அவருக்கு முக்கியமா வந்து ஸ்கந்த சஷ்டி இன்னைக்கு, ஆடி கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் இந்த 4 நாளும் ரொம்ப விசேஷமா அவருக்கு விசேஷமான அந்த 11 அபிஷேகம் ருத்ரஞ்சலி எல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். இதுல எஸ்பெஷலி தைப்பூசத்தன்னைக்கு அங்க வந்து இந்த ராலிஸ் நாராயணன் இருக்கார் சொன்னேன் இல்லையா, அவர் தானே மெயினா அந்த ட்ரெயின்ல இருந்து எல்லா சாமானும் எடுத்துன்னு வந்து எந்தெந்த சாமான எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப ஆக்டிவ். அதோட இல்ல, அவர் ரொம்ப வருஷம் வந்து சனிக்கிழமை தோறும் பஜன் நடக்கும் பெரியவா சன்னதியில. அந்த பெரியவாளோட படத்துக்கிட்ட பஜன் பண்ணிட்டு இருந்தா ஜனங்கள் எல்லாரும், ரொம்ப நல்லா நடக்கும். சோ அவர் வந்து இந்த தைப்பூசத்தன்னைக்கு காவடி எடுப்பார். அப்படியே மெய்சில இருக்கும் அந்த காவடி அவர் எடுத்துட்டு பண்ற வரத்தை பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கும். அடுத்தது தர்மசாஸ்தா. தர்மசாஸ்தாக்கு விஷு புண்ணிய காலமும் உங்களுக்கு சங்கராந்தியும் விசேஷமா அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அதை தவிர்த்து வந்து பங்குனி உத்திரம் அவருக்கு விசேஷமா அபிஷேக அலங்காரங்கள் அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ராமருக்கு வந்து ராமநவமி உற்சவம் அந்த 9 நாளும் விசேஷமான அபிஷேக தீபாராதனைகள் எல்லாம். அப்புறம் இவருக்கு வந்து கஜலட்சுமிக்கு வந்து வரலட்சுமி நோம்பு இன்னைக்கு, அதுக்கப்புறம் நவராத்திரி போதெல்லாம் அழகாம். அப்புறம் தீபாவளியும் லட்சுமி பூஜை இன்னைக்கும் ஸ்பெஷலா அபிஷேகங்கள் அலங்காரங்கள் இதெல்லாம் நடக்கும். எல்லாருக்குமே வந்து வெள்ளி கவசம் பண்ணியிருக்கா. 5 மூர்த்திகள், கார்த்திகேயன், கஜலட்சுமி, அப்புறம் தர்மசாஸ்தா, பூர்ண புஷ்கலாம்பா சமேத தர்மசாஸ்தா, ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் எல்லாருக்குமே வெள்ளி கவச்சம் பண்ணியிருக்கா. எல்லா ஜோஷி மாமாவோடையும் பெரியவாளோட அனுகிரகம். அதுக்கப்புறம் வந்து குருவாரந்தோறும் சங்கரருக்கு சாயங்காலம் ஆர்த்தி எடுத்த உடனே தோடகாஷ்டகம் சொல்லி பஞ்ச தீபாராதனை பண்ற வழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் சங்கர ஜெயந்தி போது மற்ற இடங்கள்லாம் வந்து வேத பாராயண காத்தால வச்சு விடுறதுனால சாயங்காலம் உபனிஷத்து பாராயணம் வச்சுருப்போம் நம்ம கோவில்ல நடக்கும். அதுக்கப்புறம் பெரியவா ஜெயந்திக்கு வந்து அந்த கால பெரியவாளுக்கு அஷ்டோத்திரம் கிடையாது. பெரியவா ஜெயந்திக்கு பெரியவாளோட எத்தனை வயசோ அத்தனை தீபங்கள் ஏத்தி வச்சு சிவ அஷ்டோத்திரத்தையே பண்ணி அதுக்கப்புறம் அந்த சோடச தீபாராதனையும் பெரியவாளுக்கு பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெரியவா முக்கியமா இதை சொல்ல மறந்து போயிட்டேன் நான் உங்ககிட்ட. அதாவது எதெல்லாம் பண்ணியாச்சு, கோவில் எல்லாம் ரெடி பண்ணி வந்தாச்சு. ஆனா முகூர்த்தம் பண்றத வைக்கிறத மட்டும் ராஜேஸ்வர சாஸ்திரிகள் அப்படின்னுட்டு அந்த
காசி ராஜா கிட்ட ராஜகுருவா இருந்தார். அவர் யாருன்னாக்க சேகர் திராவிடோட தாத்தா. சேகர் திராவிடோட, சந்திரசேகர் திராவிடோட தாத்தா. இப்ப கணேஸ்வர திராவிட்னுட்டு பத்மஸ்ரீ பட்டம் வாங்கியிருக்காரு அவளோட அப்பா. அப்புறம் முதல்ல பெரியவா காசிக்கு வரும்போது பூர்ண கும்பம் வச்சு வரவழைச்சது அவர்தான். அவர்தான் முகூர்த்தம் குறிக்கணும்னு சொல்லிட்டார் பெரியவா. அவர்தான் வந்து வசந்த பஞ்சமி முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தாரு அவர். சோ அதனால வசந்த பஞ்சமியில கும்பாபிஷேகம் நடந்தது. இப்பவும் வருஷாபிஷேகங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வேற முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? அந்த கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ். அது வந்து அந்த கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் தான் சொன்னேன். நாராயண சுவாமி, அதாவது 1977 தான் கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இட்டார்சி போயிட்டு அங்க ஒரு 5 hours வெயிட் பண்ணணும் நம்ம வண்டி கரெக்டா போனா. ஏன்னா பாம்பேல இருந்து வரத்துல வண்டியெல்லாம் கனெக்ட் பண்ணுவான் இந்த போகிஸ் எல்லாத்தையும். சப்போஸிங் இது லேட்டா போயிட்டுதுன்னா அது ஒரு நாள் அங்க தங்க வேண்டியதான், அடுத்த நாளைக்கு அங்க ட்ரெயின் வரும்போது தான் அதை கனெக்ட் பண்ணி விடுவான். அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. அதனால கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் 1977 ஆரம்பிச்சது. அப்ப வந்து நாராயண சுவாமின்னு அதுல வந்து ஒரு கேன்டீன் மேனேஜர், அவருக்கு அசிஸ்டன்ட் பத்மநாபன் இருந்தார். ஸோ அவ பெரியவாளோட பரம பக்தா. அவ வந்து இந்த மாதிரி கோவில் கட்டிருக்கான உடனே அவ வந்து பார்த்தோம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார் நமக்கு. அப்புறமா இந்த ஒவ்வொரு தடவை வண்டி வரும்போதும் எங்க அண்ணா 20 லிட்டர் நல்லெண்ணெய் அண்ட் வந்து 50 தேங்காய். ஏன்னா சவுத் இண்டியன் டைப்பா பூஜை நடக்கிறது இங்க. காசியில புளி கிடைக்காது, வெல்லம் கிடைக்காது, நல்லெண்ணெய் கிடைக்காது. இப்ப எல்லாம் கிடைக்கிறது. 1974 என்ன கிடைக்கும்? எல்லாம் இங்கேருந்து போயாகணும். சாமான் எல்லாம் வாழையில கிடைக்காது, இளநீ கிடைக்காது, எல்லா சாமானும் இங்கேருந்து போயாகணும். எத்தனை சாமான் மூட்டை கட்டி கொடுக்குறானோ எங்க அண்ணா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு காசியில இறக்கி பத்மநாபன் தான் கொண்டு போய் கோவில்ல கொண்டு போய் டெலிவரி பண்ணுவார். அவ 2 பேருக்கும் ரொம்ப 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 ரொம்ப. ஏன்னா இன்னொரு பெரியவாளோட அனுகிரகம் என்னன்னு பாருங்க. சாதாரணமா அந்த கேன்டீன் மேனேஜர்ஸ் எல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வேற ட்ரெயினுக்கு மாத்திடுவாளாம். இவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இவரை மாத்தவே இல்லை. வேற யாராவது வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு உபகாரம் பண்ணிருப்பாள என்னங்கிறது அந்த மாதிரி. அது செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. பெரியவாளோட அனுகிரகம் தான். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னாச்சு, எங்க அப்பா காலம் வரைக்கும் ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா காலத்துல வந்து அம்மா கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டா. ஏன்னா அங்க அம்மாக்கும் வயசாயிடுத்து. அங்க கொஞ்ச நாள் மெட்ராஸ்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு இருந்தா. அதனால அண்ணா என்ன பண்ணினா, பெரியவா இருந்தா அப்போ பெரியவா கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு அது மாதிரி காசியில மடத்துல மேனேஜரே பாத்துக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணா. இப்ப காசியில மடத்துல நம்ம மடத்துல இருக்கிற ஸ்ரீ மணிஜி தான் நன்னா பார்த்துட்டு இருக்கார். இப்ப வந்து கோவில்ல வந்து முக்கியமா நவராத்திரி ரொம்ப நன்னா நடக்கிறது. அப்புறம் மகா சிவராத்திரி ரொம்ப நன்னா நடக்கிறது. ஏன்னா மகா சிவராத்திரி ஒட்டி நம்ம ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சுவாமி சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜென்ம நட்சத்திரம் வருது, ஸ்ரவணம். ஸோ மகாருத்ரம் வந்து அவருக்காக சங்கல்பம் பண்ணிட்டு மகாருத்ரம் ரொம்ப நல்லா நடக்கிறது. அந்த மகாருத்ரத்தும் போது முதற்கால அபிஷேகம் வந்து சங்காபிஷேகம் இருக்கும். அப்புறம் 3ஆம் காலம் வந்து லிங்கோத்பவர் சமயம் இல்லையா? அது நான் சொன்னேன் 28 மூர்த்திகள் சுவாமியோட லீலைகளையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா சுத்தின்னுட்டும். அதுல வந்து பின்பக்கம் சுவாமியோட பின்பக்கம் கிழக்கு முகமா லிங்கோத்பவர் இருக்கார். சோ அந்த லிங்கோத்பவருக்கும் அன்னைக்கு ஸ்பெஷலா அந்த சமயத்துல அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை காமிப்பா. ஸோ அது மகாருத்ரம் மகா சிவராத்திரி ரொம்ப நாளா நடக்கிறது. அப்புறம் நவராத்திரி ரொம்ப நாளா நடக்கிறது. ஆடிப்பூரம் ரொம்ப நாளா நடக்கிறது. அப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு பிரதோஷமும் கிருத்திகா சோமவாரமும் இந்த இவர் இருக்காரு என்ன சுவாமிமலை விஸ்வநாத சாஸ்திரிகளோட பேரன் சிவகுமார்ங்கிறவர், அவர் வந்து இதை எடுத்துட்டு ரொம்ப நல்லா நடத்தி வைக்கிறார். அதுக்கப்புறம் நமக்கு தெரியுமே நம்ம சேகர்ஜி தான் பெரியவாளோட ஜெயந்திய பங்குனி அம்சத்துக்கு கொண்டாடுறாளே.
அதுக்கு வந்து 4 வேதம் வித் எல்லா சாகைகள், அதுக்கப்புறம் வந்து பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம், ஒரு பக்கம் வந்து அதிருத்ரம் நடக்கும், இன்னொரு பக்கம் வந்து மகாச்சண்டி பாராயணம் நடக்கும். அதுக்கப்புறம் கடைசியில சண்டி ஹோமத்தோட முடிப்பா. அதுக்கு நடுவில் ஒரு நாளைக்கு தெப்போத்சவம் நடக்கும், அனுஷத்தினிக்கு தெப்போத்சவம் நடக்கும் கங்கையில. அதுக்கப்புறம் வீதி புறப்பாரோட அழகா அது வந்து முடிப்பாவா. ரொம்ப நன்னா நடக்கிறது. அதுக்கப்புறம் அங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்துட்டு சாஸ்தா பிரீதி பண்றா. அது வந்து மார்கழி மாசம் 2 நாள். அது வந்து கேரளாலேருந்து ஜெண்டையெல்லாம் வரவழைச்சு அவ அவ பஜன் பண்ற குரூப் எல்லாம் வரவழைச்சு முதல் நாளைக்கு விசேஷமா வந்து சாஸ்தாவுக்கு இந்த பூர்ண புஷ்கல அம்பாசமேத சாஸ்தாவுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் அலங்காரங்கள்லாம் பண்ணி அன்னைக்கு லட்சார்ச்சனை. எத்தனை பேர் வராலும் அத்தனை பேரையும் உக்காந்து வச்சுட்டு லட்சார்ச்சனை, அந்த பெரிய பெரிய விளக்கு இருக்கு, ஹம்ச விளக்கு 2 இருக்கு, அது அலங்காரம் பண்ணி வச்சு லட்சார்ச்சனை நடக்கும். எல்லாருக்கும் சாப்பாடு. அதேமாதிரி மறுநாளைக்கு அதே மாதிரி ஜண்டையெல்லாம் வாசிச்சு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த தடவை நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஊர்க்கார எல்லாருமே சேர்ந்து எல்லாத்தையும் பண்ற, அதெல்லாம் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு சமாச்சாரம் சொல்றதுக்கு விட்டு போயிட்டேன் எனக்கு. அதாவது எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பிரதிஷ்டை பண்றதுக்கு ஒரு பாக்கியம் வந்து பகவான் கொடுத்துருக்காரு. அது பூர்வ ஜென்ம புண்ணியமோ என்னவோ தெரியல. அதாவது காசியில வந்து ஆனந்த பைரவர்னுட்டு அங்க இருக்கார், ஹனுமான் காட் பக்கத்துல. அங்க பிரயாக மடம்னு இருக்கு. அந்த பிரயாக மடத்துல வந்து கல்டக்குறிச்சி விஸ்வநாத வாத்தியார் அப்படின்னுட்டு அங்க இருந்தார். அவருடைய பிள்ளை வந்து விஸ்வநாத வாத்தியார். அவ 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அந்த வயசுலயும் அந்த காலத்துலேருந்தே அவாத்துக்கு தான் போய் தங்குற வழக்கம். ஸோ அப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாகவதானந்த சரஸ்வதின்னுட்டு ரொம்ப நன்னா பாகவதம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு போல சொன்னேன் இல்லையா. அவர் வந்து ஸ்ரீ சுவாமி சிவானந்தா தான் ஆசிரமம் கொடுத்து பாகவதானந்த சரஸ்வதினு பேர் அவருக்கு கொடுத்தார், நாமகரணம் பண்ணினார். அவர் காசியில வந்து சப்தாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அப்ப பண்ணும்போது அவாத்தை தான் போய் தங்கி சப்தாகம் பண்ணினா, அந்த ஃபர்ஸ்ட் முதல் சப்தாகத்தும் போது அந்த ஸ்ரீ மடத்துல, நம்ம சங்கர மடத்துல பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணினா எங்க அப்பா. அதுதான் முதல் பிள்ளையார் சுழி எங்க அப்பா பண்ணினது. அடுத்தது 2வது தடவை சப்தாகம் பண்ணும்போது மயிலத்திலேருந்து இது இந்த சுப்பிரமணிய சுவாமி பண்ணி எடுத்துட்டு நம்ம மெட்ராஸ்ல இருந்து எடுத்துட்டு ரயில் எடுத்துட்டு போய் அங்க 2ஆம் தரம் அங்க சுப்பிரமணிய சுவாமிய ஸ்ரீமடத்துல பிரதிஷ்டை பண்ணினா அப்பா. காசியோட மடத்தோட காசி பிரான்ச்ல. சரி. கணேசர் வந்து சலவக்கல்ல இருக்கும், இவர் வந்து கருங்கல்ல இருப்பார். அப்புறம் முக்கியமா என்ன சொல்லணும்னா, அவ ஃபேமிலியை பத்தி அப்படி ஒரு அன்னதான பிரியாவா. அந்த அந்த சப்தாகங்கள்லாம் நடக்கும் போதும் எங்க அப்பாவுக்கும் எல்லாருக்கும் சமாராதனை பண்ணி வைக்கிறதுனா அப்படி ஒரு ஆனந்தம். செலவழிக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டார் அவர். அந்த விஸ்வநாத மாமாவோட அப்பா கிருஷ்ண வாத்தியார் இருக்காரு, எல்லாருக்கும் சாப்பிட உக்காண்டானாக்க நம்மெல்லாம் 2ஆம் தடவை பருவம் வரும்போது 1 தானே போடுறா லட்டு, 2 கையாலேயே லட்டு அப்படி அள்ளி போடுவார். அந்த காலத்துல அப்படி சாப்பிட்டா ஜீரணமும் ஆச்சு. அவ பண்ற அந்த வேத பாராயணத்துக்கு அந்த ஜெரிச்சது அது. அதே மாதிரி அவருடைய பேரனை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் லிட்டரரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா, அந்த விஜயஸ்ரீ ஸ்கூல்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்கு. அவருடைய பேரும் கிருஷ்ணன் தான், கேவி கிருஷ்ணன் பேரு. அந்த கேவி கிருஷ்ணன் வந்து சின்ன வயசுல இருந்தே அதாவது ருக்வேதம் யஜுர்வேதம் 2மே அத்தியனம் பண்ணியிருக்கார். சின்ன வயசுல இருந்து அவருக்கு இந்த சமஸ்கிருதத்துல நாலேஜ் நிறைய இருக்கிறதுனால கவிதைகள் எழுதுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அவர் என்ன பண்ணினார், அந்த கவிதைகள் எழுதுறவாளுக்கே திடீர்னு ஒரு உந்துதல் வரும் பாருங்க, எழுதணும்னு. அவர் வந்து அந்த பாகவதத்தையும் ராமாயணத்தையும் கரதலையா கரைச்சு குடிச்சவர். ஸோ அந்த பாகவதத்துல அந்த லயிச்சு நம்மாத்திலேயே பாகவதம் அவரோட வச்சுட்டு இருந்திருக்கேன் நான். அப்போ வந்து பாகவதத்துல ஒரு சின்னதா ஒரு அப்ரிஜ்டு வெர்ஷனா எழுதணும்னு அவருக்கு ஒரு ஆசை வந்து கடகடன்னு எழுதிட்டார். அது எழுதிட்டு எங்களுக்கு கிளம்பும், அதாவது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு சாப்டர்ல என்ன விஷயம் வருதோ அது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே அது குட்டியில அடக்கிடுற மாதிரி ஒரு அழகான ஒரு கவிதை நயம் அது. அதை வந்து அவளுக்கு குரு வந்து ஸ்ருங்கேரி பரமாச்சாரியாள்.
ஸோ சிங்கேரி மகா சன்னிதானத்திட்ட கொண்டு போய் கொடுத்து அவர் வெரி வெரியா படிச்சு பார்த்து ரொம்ப நன்னா இருக்குன்னு அனுகிரகம் பண்ணி ஸ்ரீமுகம் கொடுத்துருக்கா. அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம ஆச்சாரியர்கிட்ட ஸ்ரீமுகம் வாங்கிட்டு இருக்கார். பாகவதம்னாலே நமக்கு முதல்ல கண்ணுக்கு வருவர் ஸ்ரீ அண்ணா தான். ஆமா, நம்ம கிருஷ்ண பிரேமி சுவாமிகள். ஸோ அவர்கிட்டையும் கொண்டு போய் காமிச்சு அவரும் ரொம்ப நன்னா இருக்குன்னு ரசிச்சு அவரும் ஸ்ரீமுகம் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு வந்து சௌபாகிய பாகவதம் அப்படின்னுட்டு பேர் கொடுத்து அது வந்து ரொம்ப நன்னா இருக்கு. அது எல்லாரும் படிச்சு ரசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப சௌபாகிய ராமாயணம்னு எழுதிட்டு இருக்காரு அவர். ஓ, அந்த அன்னதானம் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. அவாத்து மாமியை கொண்டு ஒரு பெரிய யோகலட்சுமின்னு பேரு. வாசல பூ கொடுக்கறதுக்குன்னு ஒரு பொண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்களே, ஐயோ அம்மா விடிகாத்தால வந்திருக்கேன்னுட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு காப்பியை கொடுப்பா. அதே மாதிரி நாளைக்கு ஒரு பூக்காரன் கடைக்காரன் கொண்டு வச்சுட்டு போயிருப்பான் வாத்துல வந்து பூவை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க மாமி, நாளைக்கு காத்தால கொண்டு வரேன் மாமின்னு. அவன்கிட்ட வந்து ஐயோ அவன் காப்பி குடிச்சோன்னா இல்லைன்னு அவனுக்கு காப்பி கொண்டு கொடுப்போம். அந்த மாதிரி அன்னதானத்திலேயே மகாபிரபுக்கள் அவள் எல்லாரும் அவளோட சத்சங்கங்கள்லாம் நமக்கு கிடைச்சதேன்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எனக்கு ஃபைனலா நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, என் மனசுல தோன்றதை நான் சொல்றேன். நம்ம இதெல்லாம் பெரியவாளை பத்தி இத்தனை கதைகள் கேட்கிறோம், இத்தனை விசேஷமாக்கள் எல்லாம் கேட்கிறோம், இத்தனை அற்புதங்கள் பண்றான்லாம் கேட்கிறோம். ஆனா நம்ம எனக்கு வெறும் ஒரு மஜிஷியன் பண்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோமோன்னு தோன்றது. அவர் சர்வஜனா இருந்து பண்றாரு, நம்ம உணர்ந்துக்கலையேங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுக்கப்புறம் அதாவது அவர் மடாதிபதியா இருக்கிற வரைக்கும் கூட தன்னை வெளிப்படுத்திக்கவே இல்லை. அவர் என்னைக்கு வந்து அதிஷ்டானவாசி ஆனாரோ அன்னிலேருந்து உலகம் முழுக்க வியாபிச்சுட்டு அத்தனை பேர் மனசுல இருக்கிறதையும் அவர் புரிஞ்சுட்டு அவளுக்கு எத்தனை அனுகிரகம் பண்றாரு, எவ்வளவு கிருப்பை பண்றாரு பாருங்கோ. அதனால அவருடைய சொல்லு ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு மந்திரமா வச்சுட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணணுமோ அப்படின்னு என் மனசுக்கு தோன்றது. இதுக்கு மேல வேற எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மொத்தம் கோவில்ல நன்னா நடந்துட்டு இருக்கு, இன்னும் நன்னா நடக்கும். பெரியவா சொன்னபடி இன்னும் நல்லபடியா எல்லாம் நன்னா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கோ. நீங்க எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் பெரியவா சொல்றதை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்கோ. நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எங்க அப்பா சொல்லுவார், அந்த காலத்துல பெரியவா பழக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி எல்லாம் சமைக்கும் போதே பெரியவா சொல்வா ஸ்வயம்பாகம் பண்ணி சாப்பிடும்பா. அதனால நம்ம நாட்டுலாம் அந்த காலத்துல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுங்கிறதே தெரியவே தெரியாது. எங்க அப்பா என்ன சொல்லுவானா, சமைக்கும் போதே ஸ்லோகம் சொல்லிண்டே பண்ணு, ஸ்லோகம் தெரியலையா ராமநாமா சொல்லிண்டே பண்ணு, அதனுடைய எஃபெக்ட் அந்த சாப்பிட்றவாளுக்கு அந்த சாதம் மூலமா போகும், சத்புத்தி வரும் அப்படின்னுட்டு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. எங்க ஆத்துல இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி எல்லாரும் அந்த காலத்து மனுஷா எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. இந்த காலத்து மனுஷாலும் அதை ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா. ஏன்னா இப்போ வந்து ஜாஸ்தி வாங்கி சாப்பிட்றவா தான் ஜாஸ்தியா இருக்கா. பெரியவா சொல்வா, அந்த சமைக்கிறவாழ வந்து வருத்தப்பட்டு சமைச்சா அந்த வருத்தம் சாப்பிட்றவாளுக்கும் போயிடும். துக்கப்பட்டு இல்லைன்னா கோபப்பட்டு அப்படி இல்லை. அதுக்காகத்தான் அந்த மாதிரி ஜபம் பண்ணிண்டே இல்லை ஸ்லோகம் சொல்லிண்டே அந்த மாதிரி பண்றது, இல்லைன்னா ஏதாவது நல்ல இனிமையான பாட்டு கேட்டுண்டே சமைக்கிறதுங்கிறது இருந்தது. ஏன்னா இப்ப எங்கேயோ வெளியில வாங்கி சாப்பிடறானா அவன் யாரு எந்த மூடுல எப்படி சமைச்சு கொடுக்குறானோ தெரியாதே நமக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் பெரியவா பக்தால இருக்கிறவா எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோன்றது. எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஏதாவது அதிக பிரசித்தனமா சொன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி உங்க அப்பா வந்து நார்த் இந்தியாவில் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கா மடத்துக்கு, அதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் முக்கியமாக உங்களை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண சொல்லித்தோம் உங்களை. ஸோ நீங்கள் 2 வீடியோவில் மொத்தமாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். உங்கள் அப்பா பண்ணது எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நிறைய டைம் கொடுத்து 2 வாட்டி வீடியோவில் வந்து பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். கருணா சிந்தம் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரம் குரும் பிரணமாமி புதான்மகம். ஜெய ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர். சந்தோஷம். சந்தோஷப்பா. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.